அதாவது ஒரு விஷயம் நான் டேலண்டட் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த டேலண்டட அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு நவுத்த முடியல. நான் டேலண்டட்ங்கிறதுனால தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆமா சார். இங்க ஏதாவது ஒரு கெட்டவன்ங்கிற ஒரு படம் கிடைச்சதே எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்காக தான் கிடைச்சது. அந்த கெட்டவன வந்து அவங்க புடிச்சு கிடிச்சு எல்லாம் என்ன தடுத்தாங்க. அவங்க பிடிக்கல. சிம்புன்ற ஒரு கழுகு வந்து உங்கள பிடிச்சுக்கிட்டு உங்கள வளர விடாம வளர பண்ணுச்சு. விடாம பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே. அவரு இப்ப இன்ன வரைக்கும் என்னை பிடிச்சிட்டு இருக்காரா? இல்லையே. ம். இல்லையே. நான் தானே அடுத்த கட்டத்துக்கு அந்த போகல. படத்த வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டீங்க. வேணான்னு தூக்கி போட்டு போனோம். இன்ன வரைக்கும் இத்தன வருஷம் அது எப்பவோ நடந்து படந்து பழைய போது. இன்னைய வரைக்கும் இருக்குன்னா, தவறு என் மேலயும் இருக்கும்ல. அத பார்க்கணும்ல. மத்தவங்கள மட்டுமே கை நீட்டி அவன் என்னைய அழிச்சிட்டான், அவன் என்னைய இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப, விஜயகாந்த் வந்து அவர் பார்வையில யோசிக்கணும். ஏன் மக்கள் அந்த அம்மாவ சொல்றத தான் நடத்திட்டு இருக்காங்கன்னா, என்னைய ஏன் நடத்தலன்னா, அந்த பார்வைய என் மேல வச்சு பார்க்கணும். என்ன மாரி விமர்சனங்கள் நம்ம மேல இருக்குது. அத மாத்தி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத யோசிக்கணும். என்ன விஷயங்கள் இருந்தா அவர ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட தனிப்பட்ட கருத்து.